நடனமாடோ சிகரம் போல மறைநூல் கற்றுணர்ந்த அந்த சிம்மாய் நிறைந்ததோர் கலகோ விளங்கோ நகரிலோர் வாயுற்று நாரதன் பொதுவாகி வருகின்றேன் பக்தன் போற்றும் பக்தாச்சலனே நாராயணா அறிவோ நாராயணா பக்தன் போற்றும் பக்தாச்சலனே நாராயணா பரம ஆனந்தத்தை கூப்பிட்டா கருமாந்தத்தை கூப்பிடுறேன். பரமானந்தத்தை கருமாந்தம் சொன்னது பரமானந்தம். சரி, அந்த வார்த்தை கூப்பிடாதீங்க. என்னிடத்திலே அகட வேடமாக பேசிவிட்டால் உன்னை தவித்து விடுவேன். நீ சாப்பிட்டு சாப்பிட்டு போற சாப்பிடுறா போகட்டும். அது ஒரு நிமிஷம் பாப்பா, பாப்பா பாரு, அதான் சொன்ன கோயம்புலாம் தூக்கி அதான் ஆயுவா கை கை போட்டு ஆளுங்க மாற்றுவாங்க. பரமானந்தம் முடியாது. கல்லர்க்கோ பயமில்லை, கல்லர்க்கோ திருடருக்கு பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது. சத்தியமா அதை குச்சி குச்சி காட்சி எது கத்துக்கு சிரிக்கணும் சிந்தி அதான் நல்லது. அதான் காமெடி பண்ணு இல்லை விட்டுருங்க கம்மி அதுவே சிரிக்கணும். அப்பேற்பட்ட கல்வியை கற்றுணர்ந்த தனதனவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை, இச்சபைக்கு இந்த சிறியவன் அநேக கோடி வணக்கம். ஒரு கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் நான் நாடோடி என்பவனும் நானே.
இப்பொழுது என்னுடைய விளக்கம் நன்றாக தெரிந்து கொண்டாயா? சின்ன பசங்க திருலோகத்தை ஒரே நொடியில் சுற்றி வரக்கூடிய ஸ்ரீலோக சஞ்சாரி திருலோகத்தை நாரத மகாமுனிவர் தெரிந்து கொண்ட. அது மட்டும் இல்ல, நான் எப்படி யாராருக்கு பிறந்தேன் என்று தெரியுமா? பிரம்மதேவனுக்கும் கலைவாணி அம்மனுக்கும் சேஷ்ட புதவனாக விளங்கக்கூடிய ஒரே ஒரு பிள்ளை, ஒரே புதல்வன் விளங்கக்கூடிய ஒரே பிள்ளை விளங்கக்கூடிய போட்ட மட்டும் நாரத மகாமுனிவர். அதுவும் தவிர என்னை வளர்த்த தாய் தான் கலைவாணி. தெரியுமா? இந்த கழுதைக்கு நான் பிறந்தேன். ஒரு சமயம் தேவலோகத்திலே தேவசபை கூடியது. தேவசபைக்கு அனைத்து தேவர்களும் மும்மூர்த்தி தேவர்களும் வந்திருந்தார்கள். அந்த தேவசபையிலே ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை சொல்லக்கூடிய 4 நாட்டியமாதர்கள் நடனம் புரிந்தார்கள். அந்த வேளையிலே வாயு பகவான் தேவசபையிலே இல்லை. ஐயோ, தேவசபையிலே கலந்து கொள்ள முடியவில்லையே என்று ஓட்டோட்டமாக வாயு பகவானாகப்பட்டவர் ஓடி வந்தார். அவர் வந்த வேகத்திலே ஊர்வசி அணிந்திருந்த ஆடையாகப்பட்டது சற்று விலகியது, காற்றில் விலகியது. என் தந்தையாகிய பிரம்மதேவனோ இந்த ஊர்வசி அம்மன் மீது காம பார்வை பார்த்தான். அப்படி பார்க்கும் பொழுது காதல் மோகம். ஆமா, ஊர்வசி அம்மனுக்கு தெரிந்து விட்டது. ஆஹா, பிரம்மதேவன் நம்மை காம பார்வையால் பார்க்கின்றான், எப்படியும் நம்மை விடமாட்டான் என்று அந்த தேவசபையில இருந்து விலகி சென்றது. பிரம்மதேவனோ பின்தொடர்ந்தார். பிரம்மதேவன் விடமாட்டார் என்று அண்ணா வீட்டுல என்ன பாக்கட்டி இருக்கும்? யார பார்த்து கைது? அண்ணா வீட்டுல கைத கட்டி இருக்கும். அப்படி கழுதை கூட்டத்தில் கழுதையாக ஒரு பெண் கழுதையாக ஊர்வசி அம்மனாகப்பட்டது உருமாறியது. ஊர்வசி அம்மன் ஒரு பெண் கழுதையாக உருமாறியது. இதை ஞானத்தால் பார்த்த என் தந்தை